சுருராஜி பேசுகிறேன். இது சுருராஜியின் கதை சொல்லும் நேரம். அன்னை மகாலட்சுமி பகுதி 4 அப்படின்ற சிறுகதையிலிருந்து நான் உங்களுக்கு இன்றைக்கு ஒரு பகுதி சொல்லுகிறேன். மகாலட்சுமியை கும்பிட்டு இருக்க ஒரு குடும்பம் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுது, எதுக்காக அன்னை மகாலட்சுமி அவங்களுக்கு தரும் தீர்வு தான் என்ன, அவங்க செய்கிற ஒரு சிறு தவறுனால என்ன நடக்குது, அதை மகாலட்சுமி எப்படி மாற்றுறாங்கன்றது தான் இந்த கதை. இந்த கதையை அன்னை மகாலட்சுமி அருள் பெற்றவர்களுக்கு என்றைக்குமே நன்மை தான் கிடைக்கும் அப்படின்றது இந்த பகுதியில் நீங்கள் முடிகிற வரைக்கும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதனால இந்த பகுதியை நீங்கள் முழுசாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு நாள் காஞ்சனா தன்னுடைய வீட்டில் ஒரு வேலையாக இருக்கும்போது எதிர் வீட்டுக்கிற மாமி காஞ்சனாவை தேடி வந்தான். வாங்க மாமி, உள்ளே வாங்க, என்ன அதிசயமா இருக்கு, என் வீட்டை தேடி வந்திருக்கீங்க என்று காஞ்சனா வரவேற்றான். அதெல்லாம் ஒன்றும் காஞ்சனா, நானும் என்னோட வீட்டுக்காரும் காசுக்கு போகணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் இல்லையா, அதுக்கான நேரம் வந்துடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நாங்கள் காசுக்கு கிளம்பிடுவோம் என்றாள் மாமி. ஐயா மாமி, ரொம்ப சந்தோஷம், நீங்கள் பத்திரமா போயிட்டு மெதுவாக திரும்பி வாங்க, நான் வீட்டை பார்த்துக்கிறேன் என்றாள் காஞ்சனா. நீ நல்லபடியாக வீட்டை பார்த்துப்ப காஞ்சனா, அதெல்லாம் எனக்கு தெரியும், ஆனால் என்று இழுத்தாள் மாமி. என்ன மாமி, ஏதோ சொல்ல வந்து தயங்குறீங்க, கூச்சப்படாமல் மனசில் என்ன இருக்கோ பட்டுன்னு சொல்லிடுங்க, என்கிட்ட சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன அவ்வளோ தயக்கம் என்றாள் காஞ்சனா. அது காசிக்கு போயிட்டு நல்லபடியாக திரும்பி வந்தால் என்னுடைய குலதெய்வத்துக்கு ஒரு வைர நெக்லஸ் செஞ்சு போடுறேன்னு நான் வேண்டிக்கிட்டேன். அந்த வைர நெக்லஸையும் ரெடி பண்ணி நான் வீட்டில் பத்திரமா தான் வச்சுருந்தேன். வீட்டில் வச்சுட்டு போக எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அதான் ஏன் சொல்கிறேன்னா, என்னோட மகளோட வீட்டுக்காரன் கடங்காரன் பாவி, அவன் இருக்கானே, வீட்டில் நாங்கள் யாரும் இல்லைன்னு தெரிஞ்சால் உரிமையோடு வீட்டுக்கு வந்து விடுவான். அவனுக்கு வேற தெரியும் நான் வைர நெக்லஸ் செஞ்சு வச்சுருக்கேன்னு. அதனால் அவன் என் வீட்டுக்கு வந்துட்டான்னு வச்சுக்கோ, அவனை உன்னால் கூட தடுத்து நிறுத்த முடியாது. அந்த பாவி வீட்டை ஆராய்ஞ்சி நெக்லஸ் அவன் கண்ணில் பட்டு விட்டா அவ்வளோதான், அப்படியே எடுத்துக்கிட்டு போயிடுவான். நம்ம கேட்டாலும் தெரியாது, பார்க்கவே இல்லை அப்படின்னு நம்மக்கிட்டேயே கதை அளந்து விடுவான் என்று கண் கலங்கினாள் மாமி. என்ன மாமி, தீர்த்த யாத்திரை போகும்போது கண் கலங்கலாமா, தயவு செஞ்சு கண்ணெல்லாம் தொடச்சிக்கோங்க என்று பரிவுடன் கூறினாள் காஞ்சனா. அதனால தாண்டி நாங்கள் காசிக்கு போய் திரும்பி வர வரைக்கும் நெக்லஸ் உங்ககிட்டே பத்திரமா இருக்கட்டும்னு என் ஆத்துக்காரர் சொன்னார். அதனால தான் நெக்லஸை உங்ககிட்ட கொடுத்துட்டு போக வந்தேன் என்றாள் மாமி. என்ன மாமி, விலை உயர்ந்த அந்த வைர நெக்லஸை என்கிட்ட கொடுத்துட்டு போக வந்தீங்களா, என்ன சொல்கிறீங்க நீங்கள் என்று அலறினாள் காஞ்சனா. ஏண்டி இப்படி சத்தம் போடுற, பயந்து பயந்து ஏண்டி அலற, உன் மேலே எனக்கு பரிபூர்ண நம்பிக்கை இருக்குது. நீ எவ்வளோ பொறுப்பாளி, எந்த அளவுக்கு சிக்கனக்காரி என்று எனக்கு நல்லாவே தெரியும். அப்படிப்பட்ட நீ தான் இந்த நகையை கண்ணும் கருத்துமாக பார்த்துப்பேன். தைரியமாக நகையை வாங்கிக்கோ, நாங்கள் காசி யாத்திரைலாம் முடிஞ்சு எப்போ திரும்பி வருவோமோ எங்களுக்கே தெரியாது. அது வரைக்கும் உன்னுடைய பொறுப்பில் இந்த வைர நெக்லஸ் இருக்கட்டும். சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதடி, சாமிக்கு காணிக்க செலுத்துறதுன்னு வேண்டிக்கிட்ட நகை, தப்பி தவறி கூட ஆசைப்பட்டு கழுத்தில் போட்டுக்காதே, தெய்வம் குத்தாயிடும். அவர் வேற ரொம்ப நேரமாக காத்துட்ருக்காரு. இந்த நகைப்பட்டியை நீ பத்திரமா வச்சுக்கோ அப்படின்னு காஞ்சனா பதிலை கூட எதிர்பார்க்காம அவள் கையில் நகைப்பட்டியை தந்து விட்டு மாமி வேகமாக போயிட்டான். அப்படியே பிரம்ம பிடிச்ச போல் ஆடாமல் அசையாமல் சில மாதிரி அந்த நகைப்பெட்டியே காஞ்சனா பார்த்தான். அவளால் நம்பவே முடியல. என்ன அதிசயமாகவும் ஆச்சரியமாகவும் இருக்குது. காலையில் மகாலட்சுமிக்கிட்ட நம்ம கேட்ட மாதிரி மத்தியானத்துக்குள்ளே நகையை தந்து விட்டான். எல்லாம் தெய்வத்தோட கருணை தான் நம்மளோட பார்வை மேலே விழுந்திருக்கு என்று வேகமாக பூஜை அறைக்கு சென்று விளக்கேற்றி வைத்தாள். அம்மா தாயே, நாளைக்கு கல்யாணத்துக்கு எப்படி நகை இல்லாமல் போவேன்னு தவிச்சிட்டு இருந்தேன், என் குறைய போக்கிட்டேன். நான் இந்த நகையெல்லாம் போட்டுக்கிட்டு கல்யாணத்துக்கு போயிட்டு வருவேன் என்று சந்தோஷமாக அந்த நகைப்பெட்டியை திறந்தாள். திறந்து பார்த்த விதம் கல்வெட்டு அந்த நெக்லஸ் அப்படியே கண்ணை பறித்தது. அதை ஆசையாக தடவி பார்த்து கழுத்தில் போக முயலும்போது மாமி சொன்னது நினைவுக்கு வந்தது. காணிக்க நகையை கழுத்தில் போடக்கூடாது என்று சொன்னாலே. ஆமாம், ஆனால் இது நான் வணங்கும் தெய்வமான மகாலட்சுமி எனக்கு அளித்தது, நான் போட்டுக்கொள்ள தான் போகிறேன் என்று அப்போதே திருமணத்துக்கு கிளம்பி தயாராகிவிட்டாள் காஞ்சனா. மறுநாள் திருமணத்தில் அந்த நகையை போட்டுக்கொண்டு உற்சாகத்துடன் வளைய வந்தாள். பிறகு நகையுடன் வீடு திரும்பி அதை மகாலட்சுமி படத்தின் முன்னே வைத்து விட்டாள்.
சிறிது நேரத்துக்கு பிறகு ரகு பூஜை அறைக்கு வந்தான். மகாலட்சுமி படத்தை பார்த்து, அம்மா தாயே, நாளை என் கவிரஞ்சனிக்கு பிறந்த நாள். என்ன பரிசை நான் தருவது? எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. முதலில் நான் தான் அவளுக்கு வாழ்த்து சொல்ல வேண்டும். என்னிடம்தான் ஒன்றுமே இல்லை அவளுக்கு கொடுப்பதற்கு. நான் என்ன செய்வேன் என்று மனதுக்குள் தவித்தபடி நின்றான். பூஜை அறையில் ஏதேனும் குங்குமசுமி இருந்தால் அதையாவது கொண்டு போய் கொடுத்து என்னுடைய காதலை சொல்கிறேன். கொஞ்சம் பார்ப்பதற்கு சிறிது வித்தியாசமாக இருக்கும் என்று நினைத்தவாறு அவன் பூஜை அறையில் தேடிய போது மகாலட்சுமியின் படத்திற்கு முன்னால் ஏதோ ஒன்று பெட்டி இருப்பதை அங்கிருந்த மேஜின் மேல் பார்த்ததும் அவனுக்கு தெரிந்தது. என்னவாக இருக்கும் என்று அந்த நகைப்பட்டியை கையில் எடுத்தான். அதில் இருந்த நகையை பார்த்ததும் அவனுக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. அந்த நகைப்பட்டி அவன் கையில் வந்தவுடன் அவனால் ஆச்சரியத்தை கண்ட்ரோல் செய்யவே முடியலை. அந்த நகைப்பெட்டியை திறந்து பார்த்தவுடன் அந்த நகையின் பளபளப்பு அவன் முகத்தில் டால் அடிக்க ஆரம்பித்தது. என்ன இது? வைர நெக்லஸ் போல இருக்கிறதே என்று மிகவும் சந்தோஷமாக அந்த நகையை அவன் திறந்து பார்த்து சந்தோஷப்பட்டான். ஆனால் நம்ம வீட்லேயாவது வைர நெக்லஸ் ஆகுது. இந்த நகையை தாரிணி தான் வாங்கி வைத்திருக்க வேண்டும். பிளாஸ்டிக் பொருட்கள் போய் இப்போது கல் வைத்த நகைகளை வாங்கி அணிய ஆரம்பித்திருக்கிறாள். இது கண்டிப்பாக விலை குறைந்ததாக தான் இருக்கும். தாரிணி நம்மக்கிட்ட இந்த நகையை பற்றி கேட்டால் நம்ம இதுக்கான விலையை அவகிட்ட கொடுத்து அவளை சமாதானப்படுத்தி விடலாம். இந்த நகையை வைத்தே நாம் கவிரஞ்சனியிடம் நம் காதலையும் சொல்லிவிடலாம் என்று தன் மனதிற்குள் மிகவும் சந்தோஷப்பட்டு கொண்டு விசில் அடிக்க ஆரம்பித்தான். கற்பனையிலேயே அதை கவிரஞ்சனிக்கு தருவது போலவும் கவிரஞ்சனி அவனுடைய காதலை ஏற்றுக்கொள்வதும் போலவும் அவனுடைய மன கற்பனைகள் அவன் கண் முன்னே வர ஆரம்பித்ததும் அவன் சந்தோஷத்தில் கொஞ்சம் திக்கு முக்காடியே போனான். இந்த நகைப்பெட்டியை பார்க்கும்போது நமக்கே இவ்வளோ சந்தோஷமாக ஆர்வமாக இருக்கிறது. கண்டிப்பாக இதை கவிரஞ்சனி பார்த்தால் நம்முடைய காதலை அவள் மனதார ஏற்றுக்கொள்வாள் என்று நினைக்கும் போதே அவனுடைய உள்ளத்தில் ஏகப்பட்ட கற்பனைகள் கண் முன்னே தாண்டவமாட ஆரம்பித்தது. அவன் சென்று பின்னாடியே மகாலட்சுமியின் படத்தில் இருக்கும் நகையை எடுத்து பீரோவில் பூட்டி வைக்கலாம் என்று உள்ளே வந்த காஞ்சனா நகையை காணாமல் திகைத்தாள். ரகு வந்து சென்றதை அவள் கவனிக்கவில்லை. நகை எப்படி காணாமல் போனது? யாரிடம் போய் கேட்பது என்று அங்கும் இங்கும் தேடி அப்படியே மயக்கம் வரும் அளவுக்கு நெஞ்சை பிடித்து கொண்டு விட்டாள். ஐயோ, நகையை நான் இங்கே பூஜை அறையில் தானே வைத்தேன். அதற்குள் நகை எங்கே சென்று இருக்கும்? யாரும் வீட்டிற்குள் வந்த மாதிரியும் தெரியவில்லையே. நம்மளை மீறி யார் வீட்டிற்குள் வரப்போகின்றார்கள்? வைர நெக்லஸ் ஆயிற்றே. மாமி கேட்டால் என்ன பதில் சொல்வது? வைர நெக்லஸை நாம் இவ்வளோ அனாவசியமாக வைத்திருப்பது? கடவுளே, இதற்குத்தான் சொல்வது. நம்முடைய மதிப்பு தெரிந்து நகையை நம் மதிப்பாக வைத்திருக்க வேண்டும். ஆனால் நகையை நாம் அனாவசியமாக வைத்து விட்டோம். அது நம்மளை தேடி தானாக வந்த நகை தானே என்று நான் அலட்சியமாக இருந்து விட்டேன். ஐயோ கடவுளே, அந்த நகை இல்லாமல் மாமியின் முகத்தில் நான் எப்படி விழிப்பேன்? மாமிக்கு நான் என்ன பதில் சொல்வேன் என்று அப்படியே மயக்கம் வருவது போல் தலையை பிடித்து கொண்டு சாய்ந்து அப்படியே உட்கார்ந்து அழவும் ஆரம்பித்து விட்டாள் காஞ்சனா. அழுது அவள் கண்கள் தான் சிவந்ததை தவிர அந்த நகைப்பெட்டி மாயமான காரணம் அவளுக்கு புரியவே இல்லை. எப்படி நகைப்பெட்டி மாயமாக மறைந்திருக்கும்? எங்கே போயிருக்கும்? நாம் ஏன் அதனை இப்படி கவனிக்காமல் தவறிவிட்டோம் என்றே அவளுடைய உள்ளத்தில் ஒரு பெரிய போராட்டம் புயலே அடிக்க ஆரம்பித்தது. அடுத்தவர்களின் நகையின் மீது ஆசைப்பட்டால் நம்முடைய நிலைமை இப்படித்தான் ஆகும் போலிருக்கிறதே. அம்மா தாயே மகாலட்சுமி, நான் கேட்டதுனால்தான் இந்த நகைப்பெட்டியை நீ என்னிடம் தந்தாய். அதனால் தானே மாமி என்னை தேடி வந்து இந்த நகையை தந்தாள். அப்படி இருந்தும் கிடைத்த இந்த நகையை நான் எப்படியோ தொலைத்து விட்டேன் அம்மா. இப்போது நான் என்ன செய்வது? நகை வேண்டும், பணம் வேண்டும், நகை வேண்டும், பணம் வேண்டும் என்று உன்னிடம் தினமும் நச்சரித்து கொண்டே இருந்தேனே. உன் அருள் மூலியமாக கிடைத்த இந்த நகையை நான் இப்போது தவற விட்டு விட்டேனே. இந்த நகையை நான் எங்கே சென்று தேடுவேன்? இது என்ன சோதனை? எனக்கு வந்து இந்த சோதனையிலிருந்து காப்பாற்ற நீ தான் முயற்சி செய்ய வேண்டும் என்று அழ ஆரம்பிக்க அங்கே வந்தே தாரிணி அவளை தொட்டு எழுப்பி, என்ன ஆச்சுமா? எதுக்காக இப்படி அழுது கொண்டிருக்கிறாய்? என்ன காரணம்? என்னவென்று என்னிடம் சொல்லுங்கள் அம்மா என்று கேட்க ஆரம்பித்தாள். அதெல்லாம் ஒன்றுமில்லை, நீ போய் படிக்கிற வேலையை பாருமா. அம்மா ஏதோ ஒரு மனக்கவலையில் இருந்து அழுதுட்டேன். மற்றபடி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீ போமா என்று காஞ்சனா தன்னுடைய மகளை சமாதானப்படுத்தி அவளை
அவளை விட்டு அறைக்குள் சென்று விட்டாள் அழுது கொண்டே காஞ்சனா. அம்மாவின் இந்த மாற்றத்தை புரியாமல் தாரணியும் என்ன ஆயிற்று, அம்மா எதுக்காக இப்படி அழுது விட்டு ஒன்றுமில்லை என்று சொல்லிவிட்டு போய்விட்டாள், என்ன காரணம் என்றே தெரியவில்லையே. நான் வேறு மகாலட்சுமியிடம் பள்ளியில் எனக்கான மரியாதை வேண்டும் என்று கேட்டேன். அதை மகாலட்சுமி அன்னை நாளைக்குள் எனக்கு அந்த மதிப்பினை அளித்து விடுவாளா? என்னுடன் படிக்கும் தோழிகள் எல்லாம் என்னை கிண்டல் செய்து கொண்டே இருக்கின்றார்கள். அவர்களின் அந்த கிண்டல்களை நான் எப்படி சமாளிக்கப் போகிறேன்? அம்மா வேறு இப்படி அழுது கொண்டே இருக்கிறாள். காலங்காலமாக அம்மா மகாலட்சுமி தாயை தான் வணங்கி சாமி கும்பிட்டுட்ருக்காங்க. அப்படிப்பட்ட அம்மாவே இப்படி சோகத்தில் உட்காந்து அழுதுட்ருக்கும்போது நான்லாம் எந்த மூளைக்கு எனக்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை. அம்மா தாயே மகாலட்சுமி, என் அன்னையை போல் என்னால் அழாமல் இருக்க முடியாது. எனக்கு இப்போதே அழுகதான் வருகிறது. பள்ளிக்கு செல்லவே பயமாக இருக்கிறது. தோழிகள் அனைவரும் கிண்டலும் கேலியும் செய்கிறார்கள். மாலதியும் அப்படித்தான். என்ன செய்வனும் என்று அழுது கொண்டே பள்ளிக்கு சென்றாள். ரகுவும் அந்த நகைப்பட்டியை எடுத்துக்கொண்டு கவிரஞ்சனியிடம் தன்னுடைய காதலை போய் தெரிவிக்க ஆரம்பித்தான். கவிரஞ்சனியை முதலில் அந்த நகை ஏது என்று எனக்கு கூறு என்றாள். ரகுவும் தன் தங்கையின் நகைதான் என்று உண்மையை ஒப்புக்கொண்டான். நகை மீது தனக்கு விருப்பம் இல்லை, இதை உன் தங்கையிடமே கொடுத்து விடு. உண்மையான காரணத்தை நீ கூறியதால் உன் மீது எனக்கும் மிகுந்த விருப்பம்தான் என்று வெட்கத்துடன் கூறினாள் கவிரஞ்சனி. ரகுவால் நம்பவே முடியல. என்ன சொல்கிற கவிரஞ்சனி, நீ உண்மையை தான் சொல்கிறியா என்று கேட்டான். ஆமாம், நீ எப்போ மனசில் இருக்கிறத மறைக்காம உண்மையை பேச ஆரம்பித்தாயோ அப்போதே எனக்கு உன் மீது நம்பிக்கை வந்து விட்டது ரகு. நீ மட்டும் இந்த நகையை பற்றி என்னிடம் ஏதாவது ஒரு பொய்யான காரணம் கூறியிருந்தால் நான் நிச்சயம் உன்னை இந்த அளவுக்கு நம்ப மாட்டேன். ரகுக்கோ அந்த நகையை நாம் பார்த்த நேரமும் அந்த அதிர்ஷ்டம்தான் நம்மளை இப்படி சந்தோஷத்தில் திக்கு முக்காட வைத்திருக்கிறது. அந்த நகை உண்மையிலே ரொம்ப மதிப்பு வாய்ந்த நகையாக தான் இருக்கணும். ஏன்னா அது என் தங்கை வாங்கின நகையாச்சு. அதனால தான் கவிரஞ்சனி என்னுடைய காதலை ஏற்றுக்கொண்டு விட்டாள். கவிரஞ்சனி, நீ சொல்கிறது நிஜம்தானா? அப்போ என்னுடைய காதலை நீ மனசார ஏற்றுக்கிட்டியா என்று ரகு தயக்கத்துடன் கேட்டான். ரகு, எனக்கு இந்த நகைகள் மீதெல்லாம் ஆசை இல்லை. உன் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. எனக்காக எதையாவது கொண்டு வந்து தர வேண்டும் என்று உன் தங்கையிடம் இருந்து இந்த நகையை கொண்டு வந்திருக்கிறாய். வேண்டாம், இதை உன் தங்கையிடமே கொடுத்து விடு. நீ எனக்காக எதையும் வாங்கி தரவில்லை என்றாலும் உண்மையான அன்பு எனக்கு புரிந்து விட்டது. அதனால் உன் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. இப்போது நீ நல்லபடியாக ஒரு வேலைக்கு போய் கை நிறைய சம்பாதிக்க ஆரம்பித்து விட்டாய் என்றால் என்னுடைய வீட்டிலும் சரி உன்னுடைய வீட்டிலும் சரி நம் காதலுக்கோ நம் திருமணத்திற்கோ எந்த விதமான தடையும் சொல்ல போவதில்லை. நீ இப்படி பொறுப்பில்லாமல் இருக்காமல் ஒரு நல்ல வேலையை தேடிக்கொண்டு அதன் பிறகு முறைப்படி வந்து என்னை பெண் கேட்டால் எனக்கும் சரி என் குடும்பத்தாருக்கும் சரி எந்த விதமான ஆட்சேபனையும் இருக்காது. முடிவு உன் கையில் தான் இருக்கிறது ரகு. நீ தான் இதற்கான ஒரு முடிவை மேற்கொள்ள வேண்டும் என்று கவிரஞ்சனி ரகுவிடம் தன் மனதில் உள்ளவற்றையெல்லாம் கூறியவுடனே ரகுவுக்கும், ஆமாம் கவிரஞ்சனி, இத்தனை நாட்களாக நான் செய்த தவறு எனக்கு புரிந்து விட்டது. கண்டிப்பாக இந்த நகையை என் தங்கையிடமே கொடுத்து விடுவேன். அதே சமயத்தில் நான் மிகவும் பொறுப்பாக உணர்ந்து கொண்டேன். கண்டிப்பாக ஏதாவது ஒரு வேலைக்கு நான் மேற்கொள்ள தான் போகிறேன். ஒரு நல்ல வேலை கிடச்சதுக்கப்புறம் உன்னை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்தான். உடனே வரும் வழியில் தன் தங்கை தாரணியை பார்த்தான். தாரணிக்கிட்ட ஸ்கூலுக்கு கிளம்பிட்டியா அப்படின்னு பேசிக்கொண்டே அவளுக்கே தெரியாமல் நைஸாக அவளுடைய நகைப்பெட்டி அவளுடைய புத்தக பையிலே வைத்து விட்டான். தாரணியும் அவனுக்கு பதில் சொல்லிக்கொண்டே, ஆமாம் அண்ணா, பள்ளிக்கு டைம் ஆகிவிட்டது, அதனால தான் அவசரமாக செல்கிறேன் என்று சொன்னாள். உடனே ரகு, சரிம்மா நீ ஸ்கூலுக்கு போ, நான் சாயந்தரமாக வந்து உங்ககிட்ட பேசுகிறேன், பத்திரம் அப்படின்னு சொல்லி தாரணிக்கிட்ட சிரித்தபடியே பேசினான் ரகு. அண்ணா, நீ இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற, உன்னை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுன்னு தாரணியும் சொல்லிவிட்டே வகுப்புக்குள் சென்று விட்டாள். தாரணியை வகுப்பில் பார்த்தவுடனே அங்கிருந்த மேஜையை மாலதி தட்டி கொண்டே ஊசிமணி பாசிமணி கருமணி வாங்கலையோ என்று கூறிக்கொண்டே சிரித்தாள். அதனை கண்ட மற்ற மாணவிகளும் சிரித்தார்கள். தாரணி அழுது கொண்டே தன்னுடைய இருக்கையில் வந்து அமர்ந்தாள்.
அவளுடைய தோழி பூரணி அவளுக்கு ஆறுதல் கூறினாள். மாலதியா அன்று ஒரு புதிய செயின் அணிந்திருந்தாள். கோதுமை டிசைனில். அந்த செயின் மிகவும் அழகாக இருந்தது. அனைவரும் அதனை கண்டு ரசித்தார்கள். தாரணி தன்னுடைய பையை திறந்து புத்தகத்தை வெளியில் எடுத்த போது நகைப்பெட்டி கீழே விழுந்ததை அவள் கவனிக்கவில்லை. பூரணி அதனை கவனத்தை விட்டு எடுத்து பார்த்தாள். பிறகு தாரணியிடம், என்ன தாரணி, இவ்வளவு விலையுயர்ந்த வைர நகையை அனாவசியமாக கீழே போட்டு விட்டாய், அதையும் இந்த புத்தகத்தில் அலட்சியமாக போட்டு வைத்திருக்கிறாயே. அப்படின்னா அவங்க வீட்டில் நகைகள் எல்லாம் ரொம்ப மலிவு பொருளாக கொட்டி கிடக்குது. இத்தனை நாளும் எங்ககிட்ட கூட நீ சொன்னதே இல்லை. இருந்தாலும் உனக்கு இவ்வளோ தன்னடக்கம் இருக்கக்கூடாது என்று கூறிக்கொண்டே மற்ற தோழிகளிடம் அந்த நகையை காட்ட அனைத்து தோழர்களுமே அந்த நகையை பார்த்துட்டு எல்லாருமே பணக்கார வீட்டு பெண்ணை சேர்ந்தார். அதனால் அது தங்க நகை தான் என்று பார்த்த உடனே தெரிந்து கொண்டார்கள். அதன் அழகை வேந்து பாராட்டியதோடு மட்டும் இல்லாமல் தாரணின் மிக உயர்ந்த குணத்தையும் பாராட்டத் தொடங்கினார்கள். இவற்றையெல்லாம் கவனித்து கொண்டிருந்த மாலதியும் அந்த நகையை வாங்கி பார்த்தாள். அம்மாடி, எவ்வளோ விலை உயர்ந்த நகை இது! என் அம்மாவிடம் கூட இவ்வளோ அழகான நகை நெக்லஸ் இல்லையே. ஒரு சிறிய குண்டுமணி நகை கூட பூட்டி பூட்டி வைக்கும் வீட்டில் இருக்கும் நான் தினமும் கவரிங் நகைகளை அணிந்து கொண்டு தானே வருகின்றேன். கவரிங் நகைகளை அணிந்து கொண்டு தானே வருகிறேன். ஆனால் இவள் தங்க நகையே இப்படி வைர நகையே இப்படி எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறாளே. தாரணி, என்னை மன்னித்து விடு தாரணி. உன்னுடைய நிலைமையை புரிந்து கொள்ளாமல் நான் நடந்து கொண்டது தவறு தான் என்று அவளிடம் மனதார மன்னிப்பும் கேட்க ஆரம்பித்தாள். காஞ்சனா மாமி நகையை கேட்டால் என்ன செய்வது என்று ஒன்றும் புரியாமல் குழம்பிக் கொண்டே இருந்தாள். அங்கே மாலதி தாரணியிடம், தாரணி, இனிமேல் நம்ம நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம். இதுக்கப்புறம் நம்ம எல்லோருமே படிப்பில் மட்டும் கவனம் செலுத்துவோம். நம்ம நல்லா படித்து முன்னுக்கு வரலாம். அதுதான் நம்மளுக்கு எப்பவுமே ஒரு சிறந்த படிப்பினையாக இருக்கும். என்னை மன்னிச்சிடு தாரணி என்று மாலதி மனதார மன்னிப்பு கேட்டவுடன் தாரணிக்கு மிகவும் சந்தோஷமாகிவிட்டது. இதற்கெல்லாம் காரணம் அன்னை மகாலட்சுமி தான். அன்னை மகாலட்சுமியின் அருளினால்தான் மாலதி திரிந்து என்னுடன் தோழியாக ஏற்றுக்கொண்டு விட்டாள். இதைவிட எனக்கு வேறு என்ன இருக்கிறது? இனிமே அன்னை மகாலட்சுமியிடம் நான் எதையும் கேட்டு தொந்தரவு செய்ய மாட்டேன். படிப்பில் மிகவும் நன்றாக கவனம் செலுத்துவேன். நன்றாக படிப்பேன். படித்து முடித்து ஒரு நல்ல வேலையிலும் சேர்ந்து விடுவேன். இதுவே எனக்கு போதும். இப்போது எனக்கு படிப்பு மட்டும்தான் முக்கியம். அதை நான் மனதார உணர்ந்துக்கிட்டேன் அப்படின்னு தாரணி மிகவும் சந்தோஷப்படவும் ஆரம்பித்தா. சந்தோஷத்தில் அவளுக்கு ரொம்பவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது. அம்மா தாயே, நீ என்றைக்கும் எனக்கு உறுதுணையாக இருந்தால் போதும், வேறு எதுவுமே எனக்கு தேவையில்லைன்னு தாரணி மனதார வேண்டிக் கொண்டாள். அங்கே காஞ்சனாவோ, மாமி நகையை கேட்டால் என்ன செய்வது? மாமிக்காக நம்ம எப்படி பொறுப்பேற்று கொள்வது? நகையை காணாமல் இப்படி தொலைத்து விட்டோமே, இப்போது என்ன தான் செய்வது? அந்த நகையை மாமிக்கு நான் எப்படி திருப்பி கொடுப்பேன்? காணாமல் போன நகை எங்கே போனது? யார் எடுத்தது? இப்போ அந்த வைர நெக்லஸ் யார்கிட்ட இருக்குது? நான் எப்படி போய் தேடுவேன்? மாமிக்கு என்ன பதில் சொல்லுவேன்? கடவுளே, அம்மா மகாலட்சுமி, நீதாம்மா எனக்கு உறுதுணையாக இருக்கணும். உன்னை தான் நம்பிக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு காலத்துக்கும் நீதாம்மா துணையாக இருக்கணும் என்று மனதார வேண்டிக் கொண்டு அன்னை மகாலட்சுமி நினைத்து வணங்கவும் ஆரம்பித்தாள். சரி, இத்துடன் அன்னை மகாலட்சுமி பகுதி 4 முடிவடைந்தது. மீண்டும் உங்களை அடுத்த பகுதியில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சுருராஜ். இது சுருராஜியின் கதை சொல்லும் நேரம். அன்னை மகாலட்சுமி இவர்களுக்கு கற்றுத்தரும் பாடம் என்ன? இதன் மூலயமாக இவர்கள் படிப்பினை என்ன கற்றுக்கொள்கிறார்கள்? காணாமல் போன வைர நெக்லஸை காஞ்சனா எப்படி தேடி கண்டுபிடிப்பாள்? அதனை மாமியிடம் அவள் எப்படி திருப்பி ஒப்படைப்பாள்? சாதாரண குண்டுமணி தங்கத்துக்கே வழி இல்லாமல் இருக்கும் காஞ்சனா இதை எப்படி செய்து முடிப்பாள்? இதனை நம்ம வர்ற பகுதியில் பார்த்து தெரிஞ்சுக்கலாமா? அன்னை மகாலட்சுமியின் இறுதி பகுதி அடுத்த பகுதியில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த பகுதியில் அன்னை மகாலட்சுமி மூலமாக இந்த குடும்பம் கற்றுக்கொள்ளும் பாடம்தான் என்ன, அந்த பாடத்தினை எப்படி மகாலட்சுமி இவர்களுக்கு கற்றுத்தருவார்கள் என்பதனை நாம் அடுத்த பகுதியில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சுருராஜ். இது சுருராஜியின் கதை சொல்லும் நேரம். பாய்.